மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம், அனுபவித்த வேதனை, சிந்தின கண்ணீர், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகுது. இதை நான் சும்மா சொல்லலை. கிரகங்களோட அமைப்பு அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையாக உங்களுக்கு சாதகமாக மாறி இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையில் இனிமே நீங்கள் சந்திக்க போகிற அந்த 3 மிகப்பெரிய சம்பவங்கள் உங்களோட தலையெழுத்தையே மாற்றி எழுதப் போகுது. இந்த சம்பவங்களை இனி அந்த கடவுளை நினைச்சாலும் கண்டிப்பாக தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு பெரிய வியூகத்தை தயாராக வச்சிருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இந்த விஷயத்தை கேளுங்க. ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க போகிற ஒரு முக்கியமான பதிவு. மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் பொதுவாகவே ரொம்ப புத்திசாலிகள். யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த காரியத்தை எப்படி முடிக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் கடந்த சில மாதங்களாக இல்லை, சில வருஷங்களாகவே உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நீங்கள் நினைச்ச மாதிரி நடந்திருக்காது. யாருக்காவது நல்லது செஞ்சால் கூட அது கடைசியில் உங்களுக்கு தான் கெட்டதாக வந்து முடிஞ்சிருக்கும். பண ரீதியாக ஏகப்பட்ட நெருக்கடிகள், மன உளைச்சல், நம்பினவங்க செஞ்ச துரோகம்னு அடி மேலே அடி வாங்கி ரொம்பவே துவண்டு போயிருப்பீங்க. ஏண்டா இந்த வாழ்க்கை நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு பல ராத்திரிகள் தூங்காமல் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காம எங்கேயோ இருக்க வேண்டிய நீங்கள் இன்றைக்கி எதையோ இழந்துட்டு ஒரு விரக்தியோட விளிம்பில் நின்றுட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கான காலம் இப்போ கனிஞ்சு வந்திருக்கு. உங்களை சுற்றி நடந்த அத்தனை சூழ்ச்சிகளையும் அடித்து நொறுக்கிற நேரம் இது. நாளை மாலை 6 மணிக்கு பிறகு கிரகநிலைகள் மாறும்போது உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு நபர் வரப்போகிறார், அல்லது ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நபர் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. அந்த நபரோட பெயர் எஸ் அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கும். இந்த எஸ் எழுத்தில் ஆரம்பிக்கிற பெயர் கொண்ட நபர் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த 3 பிரம்மாண்டமான சம்பவங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்க போகிறார். அவர் உங்களுக்கு அறிமுகமானவராக இருக்கலாம், உங்கள் குடும்ப உறவாக இருக்கலாம், இல்லை புதுசாக உங்களுக்கு அறிமுகமாக போகிற ஒரு நபராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வர போகிறார். நீங்கள் இழந்த பணத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கறதுக்காக இருக்கலாம். அவர் எந்த ரூபத்தில் வேணும்னாலும் உங்ககிட்ட வரலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த அதிர்ஷ்டத்தை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. பொதுவாக இந்த கிரக பெயர்ச்சிகள் நடக்கும்போது பல பேருக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கும். ஆனால் மிதுன ராசிக்கு இந்த தடவை நடக்க போகிறது ஒரு சாதாரண மாற்றம் கிடையாது. உங்கள் ராசிநாதன் புதன் ரொம்ப வலுவான ஒரு இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு ஆசி வழங்க போகிறார். அதனால் உங்கள் எண்ணங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த எஸ் எழுத்தில் தொடங்குகிற நபர் உங்களை தேடி வரும்போது நீங்கள் அவரை சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. அவர் மூலமாக முதலாவதாக நடக்க போகிற அந்த சம்பவம் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகுது. இதுவரைக்கும் காசு பணத்துக்காக நீங்கள் பட்ட அவமானம், பட்ட கஷ்டம் எல்லாம் பனி போல விலகி போக போகுது. எங்கெல்லாம் நீங்கள் தலை குனிஞ்சு நின்னீங்களோ அங்கெல்லாம் உங்களை தலை நிமிர வைக்க போகிற ஒரு மாபெரும் சக்தி அந்த நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குறவங்க எல்லாரும் உங்களை தேடி வர அளவுக்கு உங்கள் தரம் உயரப்போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். அது எப்படி ஒரே ஒரு நபர் மூலமாக நம்ம வாழ்க்கை இப்படி தலைகீழாக மாறும்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது எந்த வழியில், யார் மூலமாக வேணாலும் கொடுக்கும். அந்த அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டு கதவை இந்த நபர் ரூபத்தில் தட்டப்போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் மனசை ரொம்ப நம்பிக்கையோடு வச்சுக்கோங்க. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை நினைச்சு உங்களை நீங்களே வருத்திக்கிறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா நீங்கள் அனுபவித்த கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு வட்டியும் முதலுமா ஒரு மாபெரும் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமாக இருக்கும். உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான பாதையை காட்டும். அந்த நபர் உங்களுக்கு செய்ய போகிற உதவி சாதாரண உதவியாக இருக்காது. அது உங்கள் வம்சத்தையே காப்பாற்ற போகிற ஒரு பெரிய வரமாக இருக்க போகுது. தொடர்ந்து உங்களுக்கான பலன்களையும் அந்த அதிர்ஷ்டமான தருணங்களையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், கவனமாக உள்வாங்கிக்கோங்க. அந்த எஸ்ங்கிற பெயர் கொண்ட நபர்
உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற முதல் சம்பவம் உங்கள் தொழிலையும் வேலையிலையும் நடக்கப் போகுது. இத்தனை நாளாக நீங்கள் தொட்டதெல்லாம் தடையாகி எந்த வேலையை ஆரம்பித்தாலும் ஒரு முட்டுக்கட்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு சிலர் வேலையே இல்லாமல், இல்லைன்னா செய்கிற வேலைக்கு ஏற்ற வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த நபர் உங்ககிட்ட ஒரு அருமையான வாய்ப்பை கொண்டு வருவார். அது ஒரு புது வியாபாரமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல வேலைக்கான வாய்ப்பாக இருக்கலாம். அவர் கொடுக்க போகிற அந்த ஒரு சின்ன யோசனை, இல்லைன்னா அவர் செய்ய போகிற ஒரு சின்ன உதவி உங்கள் மொத்த கஷ்டத்தையும் தீர்த்து வைக்க போகுது. பணமழை கொட்ட போகுதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக பொய் இல்லை. 4 பேர் மத்தியில் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வளர்ந்து நிற்க போகிறீங்க. இதுவரைக்கும் உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசாத உறவினர்கள் கூட இப்போ உங்களை தேடி வந்து பேச போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் அந்தஸ்து உயர்ந்து நிற்க போகுது. இதைவிட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப நாளாக விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சொத்தோ, இல்லைனா வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியாமல் இருந்த ஒரு இடமோ இந்த நபர் மூலமாக உங்களுக்கு சாதகமாக அமையும். சொத்து பற்றின வம்பு வழக்குன்னு ஏதாவது உங்கள் மனசை அரிச்சிக்கிட்டு இருந்தால் அதில் கிடைக்க போகிற மாபெரும் வெற்றியும் இவரால் தான் நடக்கப் போகுது. எவ்வளவு நாள் இருட்டில் தவிச்ச உங்களுக்கு அவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்ட போகிறாரு. ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி நடித்து உங்கள் முதுகில் குத்த நினைச்ச சில துரோகிகள் உங்கள் கூட்டத்திலேயே இருக்காங்க. அவங்க முகத்திரையை கிழித்து அவங்கள உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிகிற வேலையையும் இந்த எஸ் எழுத்தில் தொடங்குகிற நபர் தான் உங்களுக்காக செய்ய போகிறார். உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களை சுற்றி பின்னப்பட்டிருந்த சதிவலைகள் மொத்தமும் நாளை மாலை 6 மணிக்கு மேலே சுக்குநூறா உடைய போகுது. இந்த முதல் சம்பவம் உங்களை பண ரீதியாக நிலைநிறுத்துச்சுன்னா, அடுத்து நடக்க போகிற 2வது மிகப்பெரிய சம்பவம் உங்கள் மனசு சம்பந்தப்பட்டது. உங்கள் குடும்பத்துக்குள்ள இவ்வளவு நாளாக இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக மாற ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து உங்கள் குடும்ப உறவுகளை சேர்த்து வைக்க போகிறாரு. பிரிஞ்சு போன உறவுகள் உங்களை தேடி வரதுக்கான நேரம் இது. முக்கியமாக கல்யாண வயசில் இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாளாக தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியம் இந்த நபர் கொண்டு வர ஒரு நல்ல சம்பந்தம் மூலமாக கைக்கூடி வரப்போகுது. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் குடிக்கொள்ள போகுது. நீங்கள் நினைச்சதை விட ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிரகங்களோட ஆசீர்வாதமும் அந்த பிரபஞ்சம் உங்கள் மேலே வச்சிருக்க அளப்பெரிய கருணையும் தான். இதை எந்த தீய சக்தியாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த மிகப்பெரிய சம்பவம் உங்கள் மன நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் பற்றினது. எத்தனை வருஷமாக வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனையோ உடல் உபாதைகள், மன உளைச்சல்கள் உங்களை வாட்டி வதைச்சிருக்கும். நம்ம நிலைமை இவ்வளவுதானா, இனிமே நம்மளால் எழுந்து நிற்கவே முடியாதான்னு உங்களை நீங்களே பலமுறை நொந்து போயிருப்பீங்க. ஆனால் அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக கிடைக்க போகிற ஒரு சரியான வழிகாட்டுதல் உங்களை முழுமையாக குணப்படுத்த போகுது. அது ஒரு நல்ல மருத்துவருக்கான அறிமுகமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் மனசை மாற்றுற மாதிரியான ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கலாம். இவ்வளவு நாள் உங்களை பிடிச்சிருந்த அந்த பீடை தரித்திரம் எல்லாமே அந்த நபர் உள்ள வரப்போகிற அந்த நொடியில் இருந்தே விலகிட போகுது. உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த தேஜஸை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல வருஷமாக ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது ஒரு குலதெய்வ வழிபாடாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணுங்கிற ஆசையாக இருக்கலாம். ஆனால் பண கஷ்டத்தாலேயோ இல்லைன்னா நேரம் இல்லாததாலேயோ அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். நாளை மாலை 6 மணிக்கு மேலே அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கூடவே இருந்து அந்த ஒரு மிகப்பெரிய காரியத்தை செஞ்சு முடிக்க போகிறார். உங்கள் குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசாக கிடைக்க போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். எந்த ஒரு காரியத்துக்காகவும் நீங்கள் யார் முன்னாடியும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே வராது. உங்களுக்கான ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. இதை அந்த கடவுளை நேரில் வந்து தடுக்க நினைச்சாலும் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது பிரபஞ்சம் உங்களுக்காக எழுதி வச்ச ஒரு அழகான விதி. நிறைய பேர் உங்களை உதாசீனப்படுத்தி இருப்பாங்க. இவனால் என்ன சாதிச்சிட முடியும்,
இவளால் என்ன செஞ்சிட முடியும்னு ஏளனமாக பேசினவங்க வாயை அடைக்கிற நேரம் இது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏணிப்படியாக மாறி உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகிறாரு. நீங்கள் எதிர்பார்க்காத பல இடங்களில் இருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வரப்போகுது. உங்கள் பேச்சில் ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே தப்பாக போயிருந்தாலும் இனிமே நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற மூத்தவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அரணாக இருந்து காக்கப் போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப அமைதியாக நிதானமாக செயல்படணும். அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் யாருக்கிட்டையும் விட்டுடக்கூடாது. உங்களுக்கான அந்த பொன்னான நேரம் நெருங்கிருச்சு. அதுக்காக உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக்கிற வேலையை மட்டும் இப்போதைக்கு சரியாக செய்யுங்க. இப்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் மனசுக்குள்ளே வரலாம். இவ்வளவு நாள் படாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டோம். நாளை மாலை 6 மணிக்கு மேலே திடீர்னு எப்படியெல்லாம் தலைகீழாக மாறும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான நிதர்சனமான உண்மை. நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச நல்ல காரியங்கள், எந்த பலனையும் எதிர்பார்க்காம செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்போ ஒரு பெரிய புண்ணியமாக மாறி உங்களை காக்க போகுது. ஆனால் இந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த வெற்றியை பற்றியோ இல்லை அவர் மூலமாக நடக்க போகிற நல்ல விஷயங்களை பற்றியோ உடனே போய் எல்லார்கிட்டையும் பெருமையாக சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்கள் சொந்தக்காரங்க ரூபத்திலேயே உங்களுக்கு கண் திருஷ்டி வைக்க நிறைய பேர் சுற்றி காத்துக்கிட்டு இருக்காங்க. நேரில் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அன்பாக பேசுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே நீங்கள் எப்படியாச்சும் திரும்பவும் கஷ்டப்பட மாட்டீங்களான்னு வஞ்சகத்தோடு நினைப்பாங்க. அதனால் உங்கள் நல்ல நேரத்தை பற்றின ரகசியங்களை ரொம்ப பத்திரமா உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நேரம் வரும்போது உங்கள் பிரம்மாண்டமான வளர்ச்சி அவங்க கண்ணை உறுத்தும். அப்போ அவங்களுக்கே எல்லாமே புரியும். அதே மாதிரி இந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கிட்ட வரும்போது அவங்களை நீங்கள் எப்படி நம்புறதுங்கிற ஒரு பெரிய குழப்பம் உங்களுக்கு ஆரம்பத்தில் வரலாம். அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமா, இல்லை இவங்களும் மற்றவங்க மாதிரி நம்மளை ஏமாத்திடுவாங்களான்னு ஒரு சின்ன தயக்கம் உங்கள் மனசில் எட்டி பார்க்கும். ஆனால் அவங்க செய்கிற செயல்கள் மூலமாக அவங்க யாருன்னு உங்களுக்கு கொஞ்ச நாள்லையே தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் உங்கள் மனசாட்சி சொல்கிறத மட்டும் உறுதியாக கேளுங்க. சுற்றி இருக்கிறவங்க பேச்சை கேட்டு அந்த நபர் கொடுக்க போகிற ஒரு பொன்னான வாய்ப்பை மட்டும் தயவு செஞ்சு நழுவ விட்டுடாதீங்க. ஏன்னா இது பல வருஷமாக நீங்கள் இருட்டில் பட்ட வேதனைக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய மருந்து. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் வம்சத்துக்கே நீங்கள் தான் ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வீடு, வாகனம்னு ரொம்ப நாளாக நினச்ச சொத்து, உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, சுப காரியங்கள்னு எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடந்து முடிய போகுது. இதுவரைக்கும் உங்ககிட்ட அன்பாக பழகிற மாதிரி நடித்து உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கினவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் தானாக தேடி வந்து உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் கிரக நிலை ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது. யாரெல்லாம் உங்களை நடுத்தருவில் நிறுத்திட்டு வேடிக்கை பார்த்தாங்களோ அவங்க முன்னாடியே நீங்கள் ராஜாவாக வலம் வர போகிறீங்க. உங்கள் பேச்சில் இருக்கிற கம்பீரம் கூடும். எந்த சபைக்கு போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்பவும் மறக்கக்கூடாது. உங்களுக்கு உதவி செஞ்ச அந்த எஸ் என்கிற நபரை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டுடக்கூடாது. அவங்களுக்கு நீங்கள் எப்பவுமே நன்றியோடு இருக்கணும். ஏன்னா அந்த நபர் மூலமாக பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுத்து ஆசீர்வதிக்க போகுது. இதை நீங்கள் முழுசாக நம்பினா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். இதுவரைக்கும் நீங்கள் இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவதற்கான அந்த பயணம் இப்போ தொடங்கியாச்சு. இனிமே உங்களை அசைச்சிக்க ஆளே கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நின்றுட்டு இருக்கீங்க. நாளை மாலை 6 மணி நெருங்க உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன பதற்றம், இல்லைன்னா ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்படலாம். இது சகஜம்தான். ஏன்னா உங்கள் தலை எழுத்து மாறப்போகிற நேரம் பக்கத்தில் வந்துருச்சு. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிற மாற்றங்கள் சும்மா ஏதோ நேற்று வந்துட்டு இன்னைக்கு போகிற மாதிரி இருக்காது. உங்கள் தலைமுறைக்கும் அது ஒரு பெரிய அஸ்திவாரமாக அமைய போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருள், அது வாகனமாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குடும்பத்தோட தங்கணும்னு ஆசைப்பட்ட சொந்த வீடாக இருக்கலாம். இதெல்லாம் வெறும் கனவாகவே போயிடுமோன்னு நினைச்சவங்களுக்கு
அதெல்லாம் நிஜமாக மாறப்போகிற நேரம் இது. அந்த நபர் கொடுக்க போகிற ஒரு சின்ன ஊக்கம் உங்கள் மொத்த திறமையும் வெளியே கொண்டு வரும். இத்தனை நாள் உங்களுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த அந்த ஒரு தீப்பொறி இப்போ ஒரு பெரிய நெருப்பாக மாறி உங்கள் கஷ்டத்தை எல்லாம் சுட்டு பொசுக்க போகுது. உங்களை வேண்டாம்னு சொன்னவங்க, உங்களை நம்பாமல் உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் இப்போது உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிற்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் மனசை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கோங்க. யார் மேலேயும் எந்த கோபமும் வன்மமும் வச்சுக்காதீங்க. உங்களை ஏமாத்தினவங்களை கூட மனசார மன்னிச்சு விட்டுடுங்க. ஏன்னா அவங்களுக்குரிய தண்டனையை அந்த பிரபஞ்சமே அவங்களுக்கு கொடுத்துக்கும். உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த ராஜயோகம் உங்களை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும்போது ஒரு சின்ன கர்வம் கூட உங்கள் மனசுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கஷ்டத்தில் இருந்து உங்களை கைதூக்கி விடுற அந்த எஸ் என்கிற நபரையும் உங்களுக்கு துணையாக நிற்கிற அந்த இறைசக்தியையும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் மறக்கக்கூடாது. தினமும் காலையில் எழுந்த உடனே உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நடக்க போகிற நல்ல விஷயங்களுக்காக முன்னாடியே நன்றி சொல்ல பழகுங்க. இந்த சின்ன பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போகுது. உங்களுக்கு வர்ற பணத்தை நல்ல காரியங்களுக்கு, மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுங்க. அப்படி செய்கிறது மூலமாக உங்கள் அதிர்ஷ்டம் இன்னும் பல மடங்கு பெருகும். இவ்வளவு நாள் நீங்கள் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும். இனிமே உங்கள் முகத்தில் சிரிப்பை தவிர எதையுமே யாரும் பார்க்க முடியாது. எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் அந்த எஸ் என்கிற நபர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா அதில் உங்களுக்கு 100% வெற்றி நிச்சயம். உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாயிடுச்சு. இதை முழுமையாக நம்பி மனசார ஏற்றிக்கிட்டு இனிமே ரொம்ப சந்தோஷமாக வாழ பழகுங்க. நாளை மாலை 6 மணி நெருங்குற இந்த நேரத்தில் உங்கள் மனசில் ஒரு விதமான பரபரப்பு தானா உருவாகும். ஏதோ நடக்க போகுதுன்னு உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்களில் தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க. யாராவது உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி பேசினா கூட அமைதியாக அங்கேருந்து விலகி போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கான நேரம் இப்போ ரொம்ப சாதகமாக மாறிக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் உங்கள் மனசை எவ்வளவு அமைதியாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு அந்த எஸ் என்கிற நபர் கொண்டு வரப்போகிற அதிர்ஷ்டத்தை நீங்கள் முழுசாக ஈர்க்க முடியும். சில்லறை விஷயங்களுக்காக உங்கள் நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. உங்கள் இலக்கு என்னவோ அதில் மட்டுமே உங்கள் முழு கவனமும் இருக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த காயத்துக்கு எல்லாம் மருந்து போடுற நேரம் இப்போ வந்துடுச்சு. இத்தனை நாள் உங்களை சுற்றி இருந்த மறைமுக எதிரிகள் இப்போ தானாகவே விலகி போவாங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை பிடிச்சிக்கிட்டே உங்கள் வழியை விட்டு ஒதுங்குவாங்க. நீங்கள் எதையும் செய்ய வேணாம். அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். உங்களுக்கான அந்த 3 சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கிறப்போ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம வாழ்க்கையில் கூட இப்படி எல்லாம் நடக்குமான்னு நீங்களே உங்களை கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான விஷயங்கள் உங்கள் கண் முன்னாடி நடக்கும். இதுவரைக்கும் நீங்கள் நம்பினவங்க எல்லாம் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொடுக்க போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். உங்கள் மனசு ரொம்ப லேசான மாதிரி தோணும். ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு திடீர்னு ஒரு தீர்வு கிடைக்கும். இதெல்லாம் அந்த நல்ல காலத்துக்கான ஆரம்பம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் ஒரு தெளிவு இருக்கும். பணப்புழக்கம் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தாராளமாக இருக்க போகுது. கடன் தொல்லையில் இருந்து முழுசாக விடுபட்டு நிம்மதியாக தூங்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி இவ்வளவு நாள் இருந்த பயம் எல்லாம் காணாமல் போயிடும். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்றா உங்கள் கைக்கு வந்து சேரும். ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது பழைய கஷ்டங்களை நினைச்சு பயப்படுறதை விட்டுட்டு முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கோங்க. நமக்கு இது நிலைச்சிருக்குமா இல்லை திரும்பவும் கஷ்டம் வந்துடுமாங்கிற அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். இது உங்களுக்கு எழுதப்பட்ட தீர்ப்பு. அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக கிடைக்க போகிற இந்த அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைச்சு நிற்க போகுது. அதனால் இனிமே நடக்கிற ஒவ்வொரு சின்ன நல்ல விஷயத்தையும் கொண்டாட பழகுங்க. உங்கள் வீட்டில் ஒரு மங்களகரமான சூழ்நிலை உருவாக போகுது.
அதை முழு மனசோட வரவேற்க தயாராக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க போகிற இந்த அதிரடியான மாற்றங்களை பார்த்து உங்கள் சொந்தக்காரங்களே வாயடைச்சு போக போகிறாங்க. நேற்று வரைக்கும் இவனால் ஒன்றும் முடியாது, இவளால் உருப்பட முடியாதுன்னு உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இன்னைக்கு உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பிரபஞ்சம் ஒரு பெரிய மாயாஜாலத்தை உங்களுக்கு செய்ய போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கூடவே நின்று நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் பக்கபலமாக இருப்பார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இல்லைன்னா தொழிலில் இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாம் உடைஞ்சு வருமானம் பல மடங்கு பெருக போகுது. புதுசாக ஏதாவது வியாபாரம் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சரியான நேரமும் இதுதான். அந்த நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற அறிமுகங்கள் உங்கள் தொழிலை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமாக முன்னாடி அடி எடுத்து வைக்கிறது மட்டும்தான். எவ்வளவு நாள் இருட்டில் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய வசந்த காலம் ஆரம்பமாக போகுது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனிமே இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையும் புரிதலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக கிடைக்க போகிற ஒரு நல்ல வழிகாட்டுதல் வழியாக சீக்கிரமே வீட்டில் தொட்டில் சத்தம் கேட்க போகுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்களாவே தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் அடுத்தடுத்து எந்த தடங்களும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி இத்தனை நாள் நீங்கள் பட்ட கவலை எல்லாம் காற்றுல பறந்து போகும். அவங்க படிப்பிலையும் சரி, வேலையிலையும் சரி, ஒரு பெரிய உச்சத்தை தொட போகிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அந்த பிரபஞ்ச சக்தி மேலேயும் உங்கள் குலதெய்வத்து மேலேயும் முழுமையான நம்பிக்கையை வைக்கிறது மட்டும்தான். உங்களை சுற்றி இவ்வளவு நாள் இருந்த கண் திருஷ்டி எல்லாமே விலகி உங்களுக்கான அந்த பொன்னான நேரம் முழுமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கடவுளை நினைச்சாலும் இனிமே உங்கள் பிரம்மாண்டமான வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது. நாளை மாலை 6 மணிக்கு வரப்போகிற அந்த நேரத்திற்காக நீங்கள் இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையோட திசையை மாறப்போகிற அந்த நொடி ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு. அந்த எஸ் என்கிற நபர் உங்ககிட்ட சாதாரணமாக வந்து பேசிட்டு போகிறவராக இருக்க மாட்டார். அவர் உங்கள் கண்ணுக்கு ஒரு தூதன் மாதிரி தான் தெரிவார். எவ்வளவு நாள் ஒரு ரூபாய்க்கு கூட மற்றவங்களை எதிர்பார்த்து கஷ்டப்பட்டவங்களுக்கு இனிமேல் பணத்தால் எந்த ஒரு தடங்களும் வராத அளவுக்கு ஒரு பெரிய வழியை அவர் காட்டி கொடுக்க போகிறாரு. வண்டி வாகன யோகம், சொந்த வீடு வாங்குகிற யோகம்னு நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காத பல விஷயங்கள் அடுத்தடுத்து ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை பார்த்து மலைச்சு போகிற அளவுக்கு உங்கள் நடவடிக்கை, உங்கள் பேச்சில் இருக்கிற தைரியம் எல்லாமே கூட்டிடும். இத்தனை நாளாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற அந்த கவலை மொத்தமாக வேரோட அழிஞ்சு போக போகுது. உங்கள் ஆரோக்கியத்தில் கூட ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டும் சரியாகாத சில உடல் உபாதைகள், இல்லை மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு இருந்த சில வேதனைகள், இதுக்கெல்லாம் அந்த நபர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். ஒரு நல்ல மருத்துவர் மூலியமாகவோ இல்லை அவரோட ஒரு சின்ன ஆறுதலான வார்த்தை மூலியமாகவோ உங்களுக்கு பெரிய நிம்மதி கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாமே காற்றுல கலைஞ்சு போகிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக உணர ஆரம்பிப்பீங்க. யாராவது உங்களுக்கு செய்வினை மாந்திரீகம்னு ஏதாவது செஞ்சிருந்தா கூட அதெல்லாம் இந்த கிரகங்களோட வலிமையால் சுக்குநூறாக உடைஞ்சு அவங்களுக்கு திரும்ப போய் சேரும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தெய்வீக சக்தி உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்த போகுது. நீங்கள் வெளியே போகும்போதும் சரி, இல்லை வீட்டில் இருக்கும்போதும் சரி, ஒரு விதமான நேர்மறை எண்ணம் உங்களை சுற்றி ஒரு வட்டம் மாதிரி எப்பவும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் முகத்தில் ஒரு புது பொலிவு பிறக்கும். அதை பார்க்கிறவங்க எல்லாம் ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு போலன்னு தங்களுக்குள்ளேயே பேசிக்கிற அளவுக்கு உங்கள் தோற்றம் மாறப்போகுது. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த எஸ் என்கிற நபர் யார் வழியாவோ உங்களை தேடி வரமாட்டார். அவர் தானாகவே ஒரு சூழ்நிலையில் உங்கள் முன்னாடி வந்து நிற்பார். அந்த தருணம் உங்களுக்கு ரொம்ப இயல்பாக தான் தோணும். ஆனால் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற அர்த்தம் ரொம்ப பெருசு.
அவர் சொல்கிற சின்ன சின்ன ஆலோசனைகளை கூட ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா அதில் தான் உங்கள் எதிர்காலத்தோட ரகசியமே அடங்கி இருக்கு. இதுவரைக்கும் நீங்கள் நம்பி ஏமாந்த பல விஷயங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க போகுது. நீதிமன்றம் வழக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக எல்லாமே முடிஞ்சு ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ரொம்ப லேசாக உணர்வீங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடப்போகிற உயரத்தை பார்த்து உங்களை வெறுத்தவங்க எல்லாம் வயிற்றெரிச்சலையே அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் தூக்கி வச்சு அழகு பார்க்க போகுது. இதெல்லாம் வெறும் வார்த்தை கிடையாது. கிரகங்கள் உங்களுக்காக எழுதி வச்சிருக்கிற ஒரு சத்தியமான வாக்கு. அதனால் எந்த கவலையும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு அந்த நாளை வரவேற்க ரொம்ப சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருங்க. அந்த எஸ் என்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற நபர் மூலமாக நடக்க போகிற 3 விஷயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுடைய தொழிலில் இல்லைன்னா வேலையில் ஏற்பட போகிற ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம். இதுவரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன வருமானத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனிமே பல லட்சங்களை பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். இது கேட்ட உடனே உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் உண்மை அதுதாங்க. அந்த நபர் உங்களுக்கு காட்டப்போகிற அந்த புது வழி ஒரு பெரிய புதையலுக்கு போகிற வழி மாதிரி அமையப்போகுது. இவ்வளவு நாளாக உங்களுக்குள்ள முடங்கி கிடந்த திறமை எல்லாம் மொத்தமாக வெளியே வந்து உலகமே உங்களை திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கை உங்களுக்கு பெற்று தரப்போகுது. இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க இத்தனை நாள் உங்களை மதிக்காமல் உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இனிமே உங்களுடைய யோசனை இல்லாமல் அவங்களால ஒரு காரியத்தை கூட தொட்டு செய்ய முடியாதுங்கிற நிலைமை தானா உருவாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக நம்பி ஏமாந்த ஒரு விஷயம், அதாவது ஒருத்தருக்கு பணம் கொடுத்துட்டு அது திரும்ப வருமா வராதான்னு தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இல்லைன்னா எங்கேயாவது முதலீடு செஞ்சுட்டு அந்த பணம் மாட்டிக்கிச்சேன்னு தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி முழுசாக மூழ்கி போச்சுன்னு நீங்கள் நினைச்ச பணம் கூட இந்த எஸ் என்ற நபர் கொடுக்க போகிற ஒரு சின்ன யோசனை மூலமாகவோ இல்லை அவர் செய்கிற ஒரு சிறு உதவி மூலமாகவோ உங்கள் கைக்கு தானா வந்து சேரும். இதுவரைக்கும் நீங்கள் வாங்கின கடன் எல்லாம் அடைக்க முடியாமல் யார் யார்கிட்டையோ அவமானப்பட்டு தலைகுனிஞ்சு நின்ன இடத்துல இனிமே நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமாக நடக்க போகிறீங்க. உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க உங்களை பார்த்து பயந்து ஒதுங்குற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து உயரும். பண வரவு தண்ணி மாதிரி பல வழிகளில் இருந்து கொட்டப்போகுது. உங்கள் வம்சத்திலேயே இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு மாபெரும் செழிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை யாராவது தடுக்க நினைச்சா அவங்க அடியோடு அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய இரும்பு கோட்டையை கட்டி பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் மனசில் இப்போ ஒரு கேள்வி எழலாம், இதெல்லாம் நடக்குது சரி, ஆனால் நம்ம கூடவே இருந்து குழிப்பறிக்கிற துறைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அங்கே தாங்க ஒரு பெரிய திருப்புமுனை காத்திருக்கு. அந்த எஸ் என்கிற நபர் உங்களை சுற்றி இருக்கிற கூட்டத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ரொம்ப துல்லியமாக அடையாளம் காட்டிடுவார். நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பல பேரோட நிஜமுகம் உங்கள் கண் முன்னாடி கிழிஞ்சு தொங்க போகுது. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க, உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு அலைஞ்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச பாவம் அவங்களையே சுற்றி வளைக்க போகிறத நீங்கள் கண்ணார பார்க்க போகிறீங்க. அவங்க நிலைமையை பார்த்து நீங்களே கொஞ்சம் பரிதாபப்படுற அளவுக்கு அவங்க தலை எழுத்து மோசமாக மாறப்போகுது. ஆனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. உங்கள் முழு கவனமும் உங்களோட முன்னேற்றத்தில் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுற இந்த பொன்னான நேரத்தில் உங்கள் மனசை நீங்கள் எவ்வளவு உறுதியாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தடை இல்லாமல் அடைஞ்சிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். இத்தனை வருஷமாக உங்கள் சொந்தக்காரங்க மத்தியிலையும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க மத்தியிலையும் நீங்கள் இழந்த மரியாதையை அந்த எஸ்ங்கிற நபர் எப்படி மீட்டு கொடுக்க போகிறாருங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்களை பார்த்தாலே முகத்தை திருப்பிட்டு போனவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து வழியை பேச போகிறாங்க. கல்யாணம் காதுகுத்துன்னு எந்த விசேஷமாக இருந்தாலும் இனிமே உங்களுக்கு தான் முதல் பத்திரிக்கை தேடி வரும். அந்த அளவுக்கு சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து பிரம்மாண்டமாக உயரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் உண்மையான உழைப்பும் அந்த பிரபஞ்சம் உங்கள் மேலே காட்டி இருக்கிற எல்லை இல்லாத கருணையும் தான். இதுவரைக்கும் நீங்கள் எந்த பலனையும் எதிர்பார்க்காம
செஞ்ச தான தர்மங்கள், மற்றவங்களுக்கு செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் கூட இப்போ ஒரு பெரிய புண்ணியமாக மாறி உங்களை சுற்றி ஒரு கவசம் மாதிரி நின்று காக்க போகுது. அதனால் இனிமே யார் வந்து உங்ககிட்ட உதவி கேட்டாலும் உங்களால் முடிஞ்சதை முகம் சுளிக்காமல் செஞ்சு கொடுங்க. அது உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக பெருக்கும். சில நேரம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வரலாம். இவ்வளவு நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும்போது நமக்கு ஏதாவது கண் திருஷ்டி பட்டுருமான்னு நீங்கள் பயப்படலாம். ஆனால் அந்த பயமே உங்களுக்கு இனி துளி கூட தேவையில்லை. ஏன்னா உங்கள் குலதெய்வமும் உங்கள் கூடவே இருந்து நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உங்களை பத்திரமா வழி நடத்த போகுது. இவ்வளவு நாள் உங்கள் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்த தரித்திரம் எல்லாம் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்கள் தெருவை விட்டே நிரந்தரமாக ஓடி போக போகுது. உங்கள் வீட்டில் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு தெய்வீகமான அமைதியான சூழ்நிலை தானாக உருவாகும். வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைக்கும்போது அந்த சுடரில் கூட ஒரு பெரிய பிரகாசத்தை நீங்கள் கண்ணார பார்ப்பீங்க. உங்கள் மனசில் எவ்வளவு பெரிய பாரம் இருந்தாலும் அதெல்லாம் வெயிலில் வச்ச பனி மாதிரி உருகி காணாமல் போக போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையிற அந்த நேரம் உங்கள் வம்சத்துக்கே ஒரு பெரிய பொற்காலமாக மாறப்போகுது. இதை எந்த ஒரு தீய சக்தியாலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறத நீங்கள் முழுசாக நம்பி ஏற்றுக்கணும். நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு புது முயற்சியும் இனிமே தோல்வியே அடையாது. இதுவரைக்கும் 99% வேலை முடிஞ்சு அந்த கடைசி 1% தட்டிப்போன காரியங்கள் எல்லாம் இனிமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக 100% வெற்றியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த ஆசை ரொம்ப சீக்கிரமே நிறைவேறப் போகுது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்களோட படிப்பு வேலை எல்லாமே சிறப்பாக அமைஞ்சு உங்கள் மனசுக்கு பெரிய குளிர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துட்டே எல்லா காரியத்தையும் சாதிக்க போகிற ஒரு மாபெரும் ராஜயோகம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போகிற தைரியமும் தெம்பும் உலகத்தையே உங்கள் கைக்குள்ளே கொண்டு வர அளவுக்கு ஒரு பெரிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். இவ்வளவு நாள் நீங்கள் இருட்டில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டுட்டு அழுதது எல்லாம் போதும். இனிமே நீங்கள் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் விட போகிறீங்க. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற இந்த 3 சம்பவங்களும் உங்கள் வாழ்க்கையில் சும்மா ஒரு சின்ன காற்றாக வந்துட்டு போக போகிறது இல்லை. இது ஒரு பெரிய சூறாவளியாக வந்து உங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் அடியோடு அடிச்சுக்கிட்டு போக போகுது. ரொம்ப முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழமாக யோசித்து உங்கள் மனசை நீங்களே குழப்பிக்குவீங்க. ஒரு முடிவு எடுக்கணும்னா அதில் 1000 சந்தேகம் வரும். ஆனால் அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது உங்கள் சிந்தனையில் ஒரு பெரிய தெளிவு பிறக்கப் போகுது. உங்களை ரொம்ப வருஷமாக பிடிச்சிருந்த அந்த மனக்கவலை குழப்பம் எல்லாமே பனி மாதிரி விலகப் போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் அவ்வளவு துல்லியமாக இருக்கும். நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் துலங்க போகுதுன்னு நான் சும்மா சொல்லலை. கிரகங்கள் உங்களுக்காக ஒரு பெரிய ராஜபாட்டை அமைச்சு தயாராக வச்சிருக்கு. உங்களை சுற்றி இதுவரைக்கும் நடந்த பல துரோகங்களை நீங்கள் பார்த்து நொந்து போயிருப்பீங்க. நம்ம கூடவே இருந்து இப்படி நம்ம முதுகில் குத்திட்டாங்களேன்னு ரத்தம் கண்ணீருமா அழுதுருப்பீங்க. ஆனால் இனிமே அந்த அழுகைக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே கிடையாது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கூட ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நின்று இனிமே எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க விடாமல் பார்த்துக்க போகிறார். உங்கள் தொழிலில் வேலையில் யாரெல்லாம் உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்களோ அவங்க எல்லாரும் இனிமே உங்கள் கால் தூசுக்கு சமமாக போகிறாங்க. அவங்க செஞ்ச கெடுதல் எல்லாமே அவங்களுக்கு பெரிய சாபமாக மாறி அவங்களை அழிக்க போகுது. நீங்கள் எதையும் செஞ்சு பழி வாங்க வேண்டாம். அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கான நியாயத்தை எவ்வளவு பிரம்மாண்டமாக செஞ்சு கொடுக்குதுன்னு நீங்களே பார்த்து மிரண்டு போவீங்க. உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்து பயந்து நடுங்க போகிறாங்க. பண கஷ்டங்கிறது இனிமே உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் விலை பற்றி யோசிக்காமல் வாங்குகிற அளவுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்க போகுது. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நிறைவேறப் போகுது. ஒரு நல்ல சொந்த வீடு வசதியான வாழ்க்கைன்னு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறது மட்டும்தான். காலையில் எந்திரிச்ச உடனே முழு மனசோடு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைக்க போகிற
இந்த நல்ல நேரத்தை ரொம்ப அமைதியாக யாருக்கும் பெருமையாக சொல்லிக்காம உங்கள் மனசுக்குள்ளேயே கொண்டாடுங்க. அந்த எஸ் என்கிற நபர் கொடுக்க போகிற ஆலோசனைகளை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் தலை எழுத்து இப்போ தங்கம் மாதிரி ஜொலிக்க போகுது. எந்த கொம்பனாலும் இனி அசைக்கக்கூட முடியாது. நாளை மாலை 6 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு சில அறிகுறிகள் தோணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, உங்கள் கனவுல சில தெய்வங்கள் வர ஆரம்பிக்கும். ஆமாங்க, உங்கள் குலதெய்வம் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரி, இல்லை உங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கனவுகள் அடிக்கடி வரும். இதெல்லாம் அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறதுக்கான மிகப்பெரிய அறிகுறி. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இத்தனை நாளாக இருந்த மன உளைச்சல், உடம்பு வலி எல்லாமே எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் தானா சரியாக ஆரம்பிக்கும். கழுத்தில் ஒரு சவரன் நகை கூட இல்லாமல் மற்றவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன தாய்மார்களுக்கு இனிமே நகை மேலே நகை சேரப்போகுது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நீங்கள் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் உங்களை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தினவங்க எல்லாம் இனிமே உங்களை மகாராணி மாதிரி பார்த்துக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கிற ஒரு சொத்து பிரச்சனை இல்லை, நீதிமன்ற வழக்கு ஏதாவது இருந்தால் அந்த எஸ் என்கிற நபர் வந்த உடனே அதில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். உங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னவங்க, உங்களை அழிக்க நினைச்சவங்க அத்தனை பேரும் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு சிதறி ஓட போகிறாங்க. அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு உங்கள் கைக்கு பல லட்சங்கள் வந்து சேரப்போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட பணம் நிறைய வருதுன்னு தெரிஞ்ச உடனே பாசம் காட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு சில சொந்தக்காரங்க உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப உஷாராக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை நம்பி பெரிய தொகையை கடனாக கொடுக்கறதோ இந்த நேரத்தில் வச்சுக்காதீங்க. உங்கள் நல்ல மனசை பயன்படுத்தி மறுபடியும் உங்களை ஏமாற்ற சில நரி கூட்டம் சுற்றி காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கூடவே இருந்து இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவார். இருந்தாலும் நீங்கள் எப்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற இன்னொரு அதிசயம் என்னென்னா, பல வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கோவிலாக ஏறி இறங்கின மிதுன ராசி தம்பதிகளுக்கு ஒரு அருமையான வாரிசு உருவாக போகுது. அந்த வாரிசு சாதாரண வாரிசாக இருக்காது. உங்கள் வம்சத்தையே தலைக்க வைக்க போகிற ஒரு மாபெரும் அதிர்ஷ்டசாலியாக பிறக்க போகுது. உங்களை ஊர் உலகத்தில் ஏளனமாக பேசினவங்க வாயெல்லாம் அடைச்சி போகிற அளவுக்கு உங்கள் வீட்டில் தொட்டில் சத்தம் ரொம்ப சீக்கிரமே கேட்க போகுது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்கள் சொத்து மதிப்பு பல மடங்கு உயரப்போகுது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் வயசாகி போச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிற இளைய தலைமுறைக்கு அந்த எஸ் என்கிற நபர் ஒரு நல்ல வரனை கொண்டு வந்து சேர்க்க போகிறார். அந்த கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஊரே வியந்து பார்க்கிற அளவுக்கு நடக்கப் போகுது. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் சந்தேகப்படவே வேணாம். கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்காகவே ஒரு பெரிய வலையை விரித்து காத்துட்டு இருக்குது. இதில் நீங்கள் விழப்போகிறது கஷ்டத்தில் இல்லை, ஒரு மாபெரும் சந்தோஷத்தில். இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு, இல்லைன்னா வெளியூரில் போய் தொழில் தொடங்கணும்னு நினச்சி காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் ஒரு பெரிய வாசல் திறக்க போகுது. இத்தனை நாளாக ஏதோ ஒரு தடங்கள் வந்து கடைசி நேரத்தில் வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பை தட்டி போயோ இல்லைன்னா பணம் புரட்ட முடியாமலோ ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனால் அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு சரியான வழிகாட்டுதல் உங்கள் வெளிநாட்டு கனவை அப்படியே நிஜமாக்க போகுது. கடல் தாண்டி போய் சம்பாதிக்கணும்னு நினைச்ச உங்கள் ஆசை எந்த ஒரு சின்ன தடங்களும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நிறைவேற போகுது. அங்கே போய் நீங்கள் சம்பாதிக்க போகிற பணம் உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தையே மொத்தமாக மாற்றி எழுத போகுது. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இப்போ முழுசாக உங்கள் கைக்கு வரப்போகுது. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் எவ்வளவு தான் உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம வேறு யாருக்கோ அந்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் போயிருக்கும். உங்கள் திறமையை மதிக்காமல் உங்களை ஒரு மூலையில் உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போது கிரகநிலை உங்கள் பக்கம் ரொம்ப வலிமையாக திரும்புகிறதால அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வேலை இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். உங்களை வேண்டாம்னு ஒதுக்கின அதே இடத்துல நீங்கள் ஒரு பெரிய பொறுப்புக்கு வர போகிறீங்க. உங்களுக்கு கீழே பல பேர் வேலை செய்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமாக உயரப்போகுது. உங்களை தரம் குறைச்சி பேசினவங்க எல்லாம்
இப்போ உங்கள் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை தானாக உருவாகும். உங்கள் வருமானம் பல மடங்கு கூடி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. அதாவது இவ்வளவு நாள் யார் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க, யார் உங்களுக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்பவே ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனால் இப்போது உங்கள் உள்ளுணர்வு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியாகவே செயல்பட போகுது. உங்கள் முன்னாடி வந்து நின்று போலியாக சிரிக்கிறவங்களோட உள்நோக்கத்தை அவங்க கண்ணை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அசாத்தியமான அறிவுத்திறனும் பிரபஞ்சத்தோட பலமும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்ககிட்ட இனிமே யாரும் எந்த தந்திரமும் பண்ண முடியாது. உங்கள் தொழிலில் போட்டியாக இருந்தவங்க, உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் இப்போது உங்களோட அசுர வளர்ச்சியை பார்த்து பயந்து போய் உங்கள் வழிக்கு வராமல் ரொம்ப தூரம் விலகி போக போகிறாங்க. உங்களுக்கான பாதை இப்போது ரொம்ப சுத்தமாக எந்த முள்ளும் இல்லாமல் பூக்கள் தூவுன மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. இதில் நீங்கள் ராஜநடையில் நடந்து போய் அந்த மிகப்பெரிய வெற்றியை சொந்தமாக்கிக்க போகிறீங்க. உங்கள் தாத்தா பாட்டி காலத்திலிருந்து எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் ரொம்ப வருஷமாக இழுபறியாக கிடந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமாக முடிய போகுது. இத்தனை நாளாக பங்காளிகளுக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவுகள் வழக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த எஸ் என்கிற நபர் உள்ள வந்த உடனே ஒரு பெரிய சமரசம் தானாகவே நடக்கப் போகுது. உங்களை ஏமாற்றி உங்கள் சொத்தை அபகரிக்க நினைச்சவங்கெல்லாம் இப்போ அவங்களாவே வந்து உங்களுக்கான பங்கை கொடுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும்போது நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்கும். அந்த சொத்து மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற வருமானம் உங்கள் எதிர்காலத்தையே ரொம்ப பிரம்மாண்டமாக மாற்றி அமைக்க போகுது. யாருக்கெல்லாம் நம்ம நிலைமை இவ்வளவு தானா, இனிமேல் நம்மளால் முன்னுக்கு வரவே முடியாதான்னு தோணுச்சோ அவங்க எல்லாம் இப்போ ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதே மாதிரி கடன் தொல்லையில் சிக்கி தவிச்சவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்தான் சொல்லணும். வட்டிக்கு வாங்கிட்டு அதை திரும்ப கட்ட முடியாமல் பகல் முழுசும் மாடா உழைச்சி ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் விட்ட கதையெல்லாம் இனிமேல் பழங்கதையாக மாறப்போகுது. அந்த எஸ் என்கிற நபர் காட்ட போகிற ஒரு புது தொழில் வாய்ப்போ இல்லைன்னா அவர் செய்ய போகிற ஒரு பெரிய உதவியோ உங்கள் மொத்த கடனையும் அடைக்கப் போகுது. யார் முகத்திலையும் முழிக்க முடியாமல் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்த நீங்கள் இப்போ எல்லார் முன்னாடியும் நெஞ்ச நிமிர்த்தி நடக்க போகிறீங்க. உங்கள் வீட்டு வாசலில் நின்று உங்களை அசிங்கப்படுத்தினவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்தாலே பயந்து ஒதுங்குற அளவுக்கு உங்கள் கம்பீரம் கூடும். கடனை எல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி நீங்கள் தூங்க போகிற அந்த தூக்கம் உங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப நிம்மதியான தூக்கமாக இருக்கும். இனிமே உங்கள் கையில் எப்பவும் பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு சுப செலவுக்கும் நீங்கள் தயங்க வேண்டிய அவசியமே வராது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத பயத்தை முதல்ல தூக்கி குப்பையில் போடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காதவங்க, மற்றவங்க கஷ்டப்பட்டா துடிச்சு போகிற இலகிய மனசுக்காரங்க. அதனால தான் இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த இயற்கை சக்தி உங்களை கைவிடாமல் காப்பாற்றிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கான நேரம் முழுசாக கனிஞ்சு வந்துடுச்சு. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற இந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை மனசால் ஏற்றுக்க தயாராகிருங்க. வீட்டில் எப்பவும் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுங்க. அமங்கலமான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பேசாதீங்க. இருட்டில் இருந்து ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வரப்போகிற இந்த பயணத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சவங்களை எப்பவும் மறக்காதீங்க. உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களை பழிவாங்கணும்னு நினைக்காம அவங்களை அவங்க விதியோடையே விட்டுட்டு உங்கள் முன்னேற்றத்தை மட்டும் பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருந்து எல்லாரையும் அரவணைச்சு காக்க போகிறீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக எவ்வளவு பெரிய பரிசை காத்து வச்சிருக்குன்னு நீங்கள் ரொம்ப சீக்கிரமே உங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்கள் உள்ளுணர்வு ரொம்பவே வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது ஒருத்தர் உங்கள் முன்னாடி வந்து சிரித்து பேசும்போதே இவங்க மனசுக்குள்ளே என்ன நஞ்சை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்ணை பார்த்து நீங்கள் சுலபமாக கண்டுபிடிச்சிருவீங்க. இத்தனை நாளாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் எல்லாரையும் நம்பி ஏமாந்தது தான் மிச்சம். ஆனால் இப்போ அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது உங்களை சுற்றி இருக்கிற அந்த துரோகிகளோட முகத்திரையை ஒன்றொன்னா கிழிக்க போகிறாரு.
உங்கள் கூடவே தட்டில் சாப்பிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ண நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து நடுங்க போகிறாங்க. அவங்க செஞ்ச தப்பு அவங்களையே திருப்பி அடிக்க போகுது. நீங்கள் எதையும் செய்ய வேணாம், சும்மா அமைதியாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். அந்த இயற்கை சக்தி அவங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. முக்கியமாக வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு இவ்வளவு நாள் உங்கள் உழைப்புக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது. மாடா உழைச்சாலும் கடைசியில் உங்களுக்கு கிடைச்சது அவமானமும் மன கஷ்டமும் மட்டும்தான். கையில் ஒரு 10 ரூபாய் கூட உங்கள் கணவரையோ இல்லை மற்றவங்களையோ எதிர்பார்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. அந்த எஸ் என்கிற நபர் கொண்டு வரப்போகிற ஒரு சின்ன மாற்றம் உங்கள் கையில் எப்பவும் பணம் புழங்குற மாதிரி ஒரு பெரிய வசதியை ஏற்படுத்தி தரப்போகுது. உங்களுக்காக நீங்கள் சில விஷயங்களை இனிமே சந்தோஷமாக செஞ்சுக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட துணிமணி வாங்குறதோ இல்லைன்னா கழுத்துக்கு ஒரு சின்ன நகை வாங்குறதோ இப்போ எந்த தடங்களும் இல்லாமல் நடக்க போகுது. குடும்பத்தில் எல்லாரும் உங்கள் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை அலட்சியப்படுத்தினவங்க எல்லாமே இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்கள் மதிப்பு பல மடங்கு கூடிடும். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனசை ரொம்ப நம்பிக்கையாக வச்சுக்கிறது மட்டும்தான். கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நமக்கு விடிவு காலம்தான்னு உங்கள் ஆழ் மனசுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்றைய நாளை ரொம்ப சந்தோஷமாக தொடங்குங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அந்த எஸ் என்கிற நபர் கொடுக்கிற ஆலோசனையை ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யுங்க. ஏன்னா அவர் மூலமாக தான் அந்த கடவுள் உங்களுக்கு முழுசாக வழிகாட்ட போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் இருட்டில் தட்டு தடுமாறி நடந்தது எல்லாம் போதும். இனிமே ஒரு பெரிய வெளிச்சமான பாதையில் ராஜநடையோடு நீங்கள் நடக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்திலே உங்களை மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கையை யாருமே வாழ்ந்தது இல்லைங்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் செல்வ செழிப்போட நீங்கள் வலம் வர போகிறீங்க. அந்த கடவுளை வந்து தடுத்தாலும் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பொன்னான நேரம். நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற இந்த பிரம்மாண்டமான நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிரந்தரமாக நிலைச்சு நிற்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு காரியம்தான். உங்கள் மனசில் இனிமே எந்த விதமான கெட்ட எண்ணங்களுக்கும் பயத்துக்கும் துளி கூட இடம் கொடுக்காதீங்க. யார் உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் அவங்களை பழி வாங்கணும்னு நினைக்காம அவங்களுக்கான கர்மாவை அந்த இயற்கை கிட்ட அப்படியே விட்டுடுங்க. அந்த எஸ்ங்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்ததும் உங்ககிட்ட இத்தனை நாளாக இருந்த அந்த பழைய விரக்தி சோகம் கோபம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி ரொம்ப தூரம் வீசிட்டு ஒரு புது மனுஷனாக வாழ பழகுங்க. உங்களுக்கு கைமேல் கிடைக்க போகிற மாபெரும் செல்வத்தை வச்சு உங்களை சுற்றி இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை முகம் சுளிக்காமல் செய்யுங்க. பசியுடன் வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் உங்களை தேடி வரப்போகிற அதிர்ஷ்டத்தை மலை அளவுக்கு உயர்த்திக்கிட்டே போகும். உங்கள் குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுசாக கிடைச்சி உங்கள் வம்சமே நல்லா செழிப்பாக தலைக்க போகுது. எவ்வளவு நாள் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுத கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் பெரிய அளவில் சாதித்து காட்ட போகிற பொற்காலம் இது. அந்த பிரபஞ்சம் உங்கள் மேலே காட்டியிருக்கிற இந்த அளப்பரிய கருணைக்கு எப்பவும் மனசார நன்றியோடு இருங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காகவும் இனிமே யார் முன்னாடியும் கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலையே வராது. அந்த எஸ் என்கிற நபர் கொடுக்க போகிற ஒரு பெரிய அரவணைப்பு உங்களை எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாத்து ஒரு பெரிய இரும்பு கோட்டைக்குள்ளே வச்சுக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொரு நாளும் வர்ற ஒவ்வொரு நல்ல மாற்றத்தையும் முழு நம்பிக்கையோடு வரவேற்க தயாராகிருங்க. இதுவரைக்கும் நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் அப்படியே நிஜமாக மாறப்போகுது. இனிமே உங்களுக்கு எப்பவுமே ஏறுமுகம்தான். உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை தொடப்போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா இதற்காக ஒரு சிறிய பரிகாரமாக வாரம் தோறும் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாற்றி மனசார வேண்டிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைச்சி நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக வாழணும்னு மனசார வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.